இந்த 666ங்கிற ஒரு நம்பரை பற்றி நான் சொல்கிறத விட நீங்கள் யூடியூப்பில் போய் 666 போட்டு பாருங்கள். வெள்ளைக்காரனே அதை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்பர் ஆஃப் பீஸ்ட்டுங்கிறோம். நீங்கள் கேட்டது 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் வந்து நிறையா பேருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள இன்னைக்கு யாருக்குமே டாலரன்ஸ் லெவலே கிடையாது. இன்னைக்கு ஓப்பன் பண்ணினோம், நாளைக்கு ஜெயிச்சோம், நாளான்னைக்கு ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை முக்கியமா பார்க்கணும்? பிறந்த தேதி, நல்லதோ இல்லையோ கெடுதல் வராது. கெடுதல் வரலனாவே அது நல்லதுன்னு நம்ம இன்னைக்கு எடுக்கணும். நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து உச்சகட்டம், தோத்தீங்கன்னா உங்க இதே மக நட்சத்திரத்துல ஒரு பையனுக்கு நான் மகிழன் அப்படிங்கிற பேரை நான் ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். இந்த ஒரு பேரை வச்சதுக்கு அப்புறம் அந்த பையனுடைய அப்பாவோட கம்யூனிட்டியிலேருந்து நேம் வந்து நிறைய பேரை உளவியல் ரீதியா பாதிச்சிட்டு அசால்ட்டா ஒரு 10 பேரை ஒரு ஷாட்ல அடிச்சிடலாம். முக்கியமான கேள்வி சார். ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது வந்து இனோவா அப்படின்ட்டு அந்த கார் வந்து இல்லையா, இதுல பேர்லயே வந்து நோட் இருக்கு, இது வந்து அந்த அளவுக்கு போகாதுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த கார் நல்லா சக்சஸ் தானே சார்? அதாவது இனோவேஷன், இனோவேட்டிவ் அப்படிங்கிறத அவன் சுருக்கி இனோவான்னு கொடுத்துருக்கிறான். பிரில்லியன்ட் அப்படிங்கிறத சுருக்கி அவன் பிரில் அப்படின்னு அவன் வந்து கொடுக்குறான். கிறிஸ்டல் அப்படிங்கிறத சுருக்கி அவன் வந்து கிறிஸ்டார் அப்படின்னு அவன் வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுமே இப்படி சுருக்கி தான் எடுத்தது. பர்டிகுலரா நோ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து அந்த பேருக்குள்ள வர்றதுனால அதுக்கு டிஃபெக்ட் கிடையாது. இப்போ எவ்வளவோ பேர் வினோத் அப்படின்லாம் பேர் வச்சுட்டு இன்னைக்கு புகழோடைய உச்சிக்கெல்லாம் போனதை நானே பார்த்துருக்குறேன். என் கிளைண்ட்ஸே நிறைய பேர் வினோத் இருக்கிறாங்க. மனோன்மணி இந்த மாதிரி பேர் வச்சுட்டு டாப் லிஸ்ட்ல இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த நோங்கிறது ஒரு நெகட்டிவா நம்ம எடுக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகல சார். அதே மாதிரி இப்போ ஒரு சில கார் வந்து கூட அதுக்கு வந்து நமக்கு ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார் வாங்க நேரம் வந்து நிறைய இருக்குமா, சில பேர் இந்த கார் வந்த நேரம் வீட்டுல பிரச்சனையா இருக்குமா. கார் கலர் முக்கியமா, நம்பர் முக்கியமா? நம்பர் எப்படி சார் சொல்றீங்க? 0ல இருந்து 10,000 நம்பர் இருக்கு. அந்த 10,000த்துல ஒரு 1000 நம்பர் தான் நல்ல நம்பர். அதுலேயும் செலக்ட் பண்ணினா ஒரு 300 நம்பர் தான் வரும். இப்போ ஒருத்தங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணினேன், நம்பர் 5 லக்கி அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, 5666 அப்படிங்கிற ஒரு நம்பரை அவரே போய் ஆர்டிஓவில் போய் எடுத்துக்கிட்டாரு. 666ங்கிறது 18, 5ங்கிறது 5, 18 + 5 23 வரும். இப்போ இந்த 666ங்கிறத நீங்க ஏன் சார் எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நீங்க தானே சார் 5 லக்கி, நான் 5 லக்கி தான் சொன்னேன், 666 லக்கின்னு நான் சொல்லலையே. இந்த 666ங்கிற ஒரு நம்பரை பத்தி நான் சொல்றதை விட நீங்க யூடியூப்ல போய் 666 போட்டு பாருங்க. வெள்ளைக்காரனே அதை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்பர் ஆஃப் பீஸ்ட்ங்கிறான். ஆமா, இது வந்து நான் சொல்லல, வெள்ளைக்காரன் சொல்றான். அது லக்கி நம்பர். ஸோ இந்த சில நம்பர்ஸ் லக்கியாகவும் சில நம்பர்ஸ் அன்லக்கியாகவும் வரும். நம்ம அறியாமையில எடுத்துருவோம். இப்போ ஒரு காருங்கிறது இன்னைக்கு மினிமம் 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா இருந்தால் தான் வாங்க முடியும். உங்களை மாதிரி ஆட்கள் மட்டும்தான் ஆஃபர் பண்ண முடியும். சராசரி மக்கள் அதை ஆஃபர் பண்றது கஷ்டம். அப்போ ஒரு கார் வாங்கிட்டு இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு அது நெகட்டிவ் அப்படின்னு நீங்க ஏன் சொல்லணும்? அதுக்கு இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா, அரசாங்கமே லக்கி நம்பர் அப்படின்னு வச்சு அதுக்கு 5000ல இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றாங்க. ஆமா, 1 லட்சம் கொடுத்து நம்பர் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து வாங்கும் பொழுது ஒரு ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதுக்கு சேஃப்டியா அந்த லக்கி நம்பர் எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். இந்த கார் நம்பர் எப்படி நம்ம லக்கியா எடுக்கிறது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி யூடியூப்ல கொடுத்துருக்குறேன். எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் பிறந்த நம்பர் 6 அப்போ எனக்கு 6 லக்கி, நான் பிறந்த நம்பர் 1 எனக்கு அப்போ 1 லக்கி அப்படின்னு அவங்க எடுக்கிறாங்க. அது 50-50 தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி பார்த்தா இப்போ பிறந்த நம்பர் 4னா 4 லக்கின்னு நம்ம எடுக்க முடியாது. பிறந்த நம்பர் 8னா 8 லக்கின்னு நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம கிரகநிலைகளை ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
ஜென்ரலாக 1ஆம் நம்பரில் எது லக்கி நம்பர்ஸு, 3ல் எது லக்கி நம்பர்ஸு, 5ல் எது லக்கி நம்பர்ஸு, 6ல் எது லக்கி நம்பர்ஸு, 9ல் எது லக்கி நம்பர்ஸ்னு நான் நிறைய நம்பர்ஸு நெட்லேயே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். என்னை ஒருவேளை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லக்கி நம்பர்ஸை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ காருக்கு முக்கியமா வந்து கார் அண்ட் பைக்ஸ்க்கு வந்து இந்த லக்கி நம்பர்ஸ் வந்து பெஸ்ட்னு சொல்றீங்க. பெஸ்ட். ஈவன் நீங்கள் அந்த லக்கி நம்பரை கூகுள் பேக்கு கூட யூஸ் பண்ணி என் அக்கௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சார் என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா இப்போ கலர்ஸ் வந்து அது முக்கியமா சார். ஆமா, கார்ல கலர். எதனால சார் நிறைய பேர் வந்து ஒயிட்ல எல்லோ அந்த மாதிரிலாம் எடுக்கணும்? ஒயிட் சுக்கிரன். சுக்கிரன் வந்து அந்தஸ்து, பெயர், புகழ், லக்ஸுரி, கம்ஃபர்ட். குரு வந்து எல்லோ. எல்லோ வந்து தனம், வருமானம். சுக்கிரன் கம்மியான சின்ன தனம், குரு பெரிய தனம். ரெண்டுமே வருமானத்தை கொடுக்கக்கூடிய. சார் இப்போ ஒரு சில பேருக்கு நீங்க சொல்ற நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அவங்க பிறந்த இயரோ இல்ல அந்த ஏதோ சம்திங் டைம் எல்லாம் தெரியலன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரே விஷயம் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான். அதை வச்சு அவங்களோட லக்ஸ் ஃபார்ச்சூன் சொல்ல முடியும். சொல்லலாம். எப்படி சார்? சித்திரமும் கை பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு புரியல. பழக 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 வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறபடி இப்போ உங்களுக்கே எதுவுமே தெரியல, உங்கள் பேர் மட்டும்தான் தெரியுது. இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? சார், எங்கள் அப்பா எனக்கு நிறையா பில்டிங் வச்சுருக்கிறாரு, வாடகை வருது, அதை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை வச்சு தான் எனக்கு என்னுடைய பிரெட்டு, அதாவது லைஃப் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு. அப்பாங்கிறது உங்களுக்கு அப்பா, எனக்கு சூரியன். அப்போது உங்களுக்கு சூரியன் ஃபேவரபிளாக இருக்குது. இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க, அப்போது உங்களுக்கு சந்திரன் ஃபேவரபிளாக இருக்குது. நீங்கள் வரும்பொழுது ஒரு பெரிய போலீஸ் காரில் வரீங்க, இப்போ உங்கள் அப்பா ஒரு அரசு அதிகாரி, ஒரு உயர்நிலை காவல்துறையில் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். செவ்வாய் உங்களுக்கு அங்கே ஃபேவரபிளாக இருக்குது. ஓகேங்களா? புத்திசாலித்தனத்தை வைத்து நீங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள். புதன் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. இல்லை உங்களை மாதிரி பெரிய ஃபைனான்சியரு, காசு ஊர் பக்கம் ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன், மாதம் எனக்கு வட்டியே ஒரு இவ்வளவு லட்சம் வருது அப்படின்னா குரு அங்கே ஃபேவரபிளாக இருக்குது. அப்போது எல்லோ சஃபேர் குருவை வச்சு ஸ்ட்ராங் பண்ணினா உங்களுக்கு ஃபார்ச்சூன் ஃபேவரபிளாக வேலை செய்யும். இல்லை நான் ஒரு நடிகர், நான் ஒரு நடிகை, எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் என் தோற்றத்தை ரசிக்கிறாங்க, என் அழகை ரசிக்கிறாங்க அப்படின்னா சுக்கிரன் அங்கே ஃபேவரபிளாக இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி புத்திசாலித்தனம் புதன். மீடியாவில் பிஹைண்ட் த மீடியா அப்படின்னா ராகு, பிஃபோர் த மீடியா அப்படின்னா சுக்கிரன். புத்திசாலித்தனம் அப்படின்னா புதன். எழுத்தாற்றல், கற்பனா சக்தி அப்படின்னா சந்திரன். அவர் வந்து டைரக்டரு, கமாண்டிங் பவர் அப்படின்னா புதன் ப்ளஸ் செவ்வாய். அவர் வந்து மேக்கப் மேன் அப்படின்னா அங்கே வந்து சுக்கிரன். அவர் வந்து எடிட்டிங் அப்படின்னா அவர் வந்து கேது. ஓகேங்களா? அந்த மாதிரி கேமராமேன் அப்படின்னாலும் அது வந்து இந்த ராகு கேதுங்கிற அமைப்பில் தான் வரும். இப்போ நீங்கள் மீடியான்னு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்க, ஆனால் அதுலேயே உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. இதில் நீங்கள் எந்த பிரிவில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த கிரகம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதை மையமாக வச்சு நம்ம அந்த ஃபார்ச்சூனை செட் பண்ணினோம்னா பிரமாதமாக வேலை செய்யும். எனக்கு இன்னொரு சந்தேகம் சார், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பேருக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கூட இருக்காது. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு ஒரு காசு சேர்த்து வைக்க முடியாது. அவங்க எப்பவுமே வந்து ஒரு கிவரா தான் இருப்பாங்க. அந்த பேர்ல அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதுல ஈஸியா இருக்காது. சில பேருக்கு 8ஆம் எண்ணில் பெயர் அமைஞ்சிரும். 8ஆம் எண்ணுங்கிறது பரோபகாரம். பரோபகாரம்னா மற்றவங்களுக்கு உபகாரம் பண்றது. அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க மற்றவர்களுக்கு தான் சேவை செய்ய முடியும். ஏணி மேல கால் வைக்கிறவங்க தான் மேலே ஏறி போக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அமைஞ்சிரும். அதே மாதிரி சில பேரோட பேர்ல வந்து கண்டிப்பா வீடு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் எல்லாம் விடுறாங்க. சில பேருக்கு வந்து இவங்க பேர்ல வீடு வாங்கினா நிறைய மல்டிப்ளை ஆகும், அட்லீஸ்ட் இருக்கிறத வந்து புடிங்கிட்டு போகாம இருக்கும் அப்படின்னு. இதுல எதை வச்சு சொல்றேன்? இது ஜாதகத்தை வச்சுதான். ஜாதகத்தில் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்தாலோ, 8ஆம் வீட்டுக்கு வந்தாலோ, 12ஆம் வீட்டுக்கு வந்தாலோ உங்கள் பேரில் அசையும் அசையாத சொத்துக்கள் நீங்க வாங்கினால் அதனால் உங்களுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படாது. சார் சூப்பரா சொன்னீங்க சார். எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்போ வந்து வீடு வாங்குறதுக்கு வந்து சொன்னீங்க ஜாதகத்தை பார்க்கணும், அதுக்கும் பேருக்குமே வந்து சம்பந்தம் இருக்குமா சார்? கரெக்ட், பேருக்குமே லிங்க் உண்டு. இப்போ நாங்க வந்து நியூமராலஜியில ஒரு குழந்தைக்கு 10 பேர் கொடுக்குறோம், 15 பேர் கொடுக்குறோம். இப்போ வந்து வர்றவங்க முருகன் பேர் வேணும்னு கேட்குறாங்க, இல்லை சிவன் பேர் வேணும்னு கேட்குறாங்க.
நாங்கள் 10 பேர் கொடுத்தாலும் அந்த பேரை முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தா 99% அந்த குழந்தையோட அம்மா தான். அப்பா வந்து ஒரு 10 பேர் சொல்லுவார், இல்லை அப்பா என்கிட்ட இருந்து ஒரு 10 பேர் வாங்கிட்டு கொண்டு போய் அம்மாட்ட கொடுப்பாரு. முடிவு இதுதான் சொல்றது அந்த அம்மா தான். அந்த அம்மாங்கிறது வந்து யாரு? சந்திரன். குழந்தையோட ஜாதகத்துல சந்திரன்கிறது அம்மாவை குறிக்குது. இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நிக்குதோ அந்த நட்சத்திரம் குறிக்காட்டக்கூடிய பெயர்கள் தான் அந்த குழந்தைக்கு அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நட்சத்திரத்துல, என் ஜாதகத்துல என்னுடைய சந்திரன் வந்து மிருகசீஷ நட்சத்திரத்துல நிக்குது. நான் வந்து மிதுன ராசி. மிருகசீஷம்ங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரம். இப்போ நான் மிதுன ராசினா என்ன அர்த்தம்? சந்திரன் வந்து செவ்வாயோடைய நட்சத்திரத்துல நிக்குதுன்னு அர்த்தம். செவ்வாய்க்கு பிரதி தேவதையா வர்றது முருகன். என் பேர்ல அந்த முருகனுடைய அம்சம்ங்கிறது இருக்கு. இந்த மாதிரி இப்போ சந்திரன் வந்து சூரியனுடைய அமைப்புல வரும் பொழுது சிவனுடைய பெயர்களோ, சூரியனுடைய பெயர்களோ, சந்திரன் வந்து சுக்கிரனுடைய அமைப்புல வரும்போது லக்ஷ்மியோடைய பெயர்களோ, ராகு கேதுல வரும்போது நூதனமான பெயர்களோ வரும். ஸோ பெயருக்கும் ஜாதகத்துக்கும் உண்டான பொருத்தம் அப்படிங்கிறது மனோகாரகன் சந்திரன். மைண்டில் என்ன வருது, அந்த குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அம்மாவுடைய மைண்டில் என்ன ஓட்டங்கள் இருக்கோ அந்த ஓட்டங்கள் தான் அந்த குழந்தைக்கு பெயரை தீர்மானம் செய்கிறது. சார், இப்போ ராகு கேது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சில பேருக்கு வந்து இந்த ராகு கேதுன்றது வந்து பிளஸ்ஸாவும் இருக்கு, சில பேருக்கு மைனஸாவும் இருக்கு சார். ஆமா, அது ஜனனகால ஜாதகத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். அப்படி உங்களுக்கு ஒருவேளை ராகு கேது என்ற கிரகங்கள் பிளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் தனிநபர்களுக்கு நீங்கள் பெயர்களை அமைக்கும் பொழுது ராகு கேதுவின் ஆதிக்கத்தை தவிர்ப்பது நல்லது. ராகு என்ற கிரகம் பிரம்மாண்டத்தை கொடுப்பது, கேது என்ற கிரகம் சுருக்குவது. ராகு கேது உங்களுக்கு பிளஸ்ஸாக இருந்தாலும் தனி நபர்களுக்கு ராகு கேதுவின் ஆதிக்கத்தில் நீங்கள் பெயர்கள் அமைப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு பாட்டி சொல்லி கேள்விப்பட்டேன் சார். அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க அந்த குழந்தை பிறப்பு அந்த பேர் வைக்கிறதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க, 5ஆம் புள்ள கெஞ்சினாலும் கிடைக்காது. அதாவது ஒரு வீட்டுல வந்து அந்த காலத்துல 10-12 பசங்க பெற்றுப்பாங்க இல்லையா? அதை வச்சு அந்த பாட்டி சொல்லுவாங்களாம், இந்த வீட்டுல நீ 5ஆவதுக்குள்ள வந்து கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்வாங்க. 8ஆம் பிள்ளையா எட்டி பாக்குறதெல்லாம் குட்டி சேரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு சொல்லடையில தான் சொல்றது. சொல்லடை தான். பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வான், மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆழ்வான், ஆண் மூலம் அரசாலும், இதெல்லாம் சொல்லடை தான். நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வருது. சார், ஒரு சில பேர் வந்து வச்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க சார். எப்ப பாரு கோவப்பட்டுக்கிட்டு இன்டிஃபரண்டா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, அது எதுனால சார்? சிலருக்கு 9ஆம் எண்ணில் பெயர் வைக்கும் பொழுது நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு வேகத்தை கொடுக்கும். ஒருவேளை அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த 9ஆம் எண் செவ்வாயை குறிக்கக்கூடிய கிரகம் அனுகூலமாக இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் 9ஆம் எண்ணில் பெயர் வைத்தால் உங்களை மீறி ஒரு கோபம் என்பது வந்து கொண்டே இருக்கும். பேர் சொன்னீங்க இல்லையா, பேருக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ பேர் ராசிக்கு வந்து ஒருத்தவங்க கற்கள் போடலாம். பேர் ராசி தான். பேர் ராசினா நாங்க எப்படி எடுக்கிறது? வர்ற நேரத்துக்கு உண்டான பிரசன்னம் இல்ல ஜனனகால ஜாதகம். பேர் ராசினா என்ன? ஒரு லேடிக்கு லீனான்னு பேர் வருது, அப்போ பேர் ராசி என்ன? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. ஓகேங்களா? ஆனா நம்ம லக்னத்தை பேஸ் ஆமா, இதுக்கு என்ன போய் ஹார்வர்ட்லயா படிக்கணும்? டீனா வந்து கிறிஸ்துவ பேர் இல்லையா? கிறிஸ்துவ பேர்கள் பெரும்பாலும் அவங்க நட்சத்திரங்களை பார்க்கறது கிடையாது. இப்போ ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியா இருந்தாலும் இல்லைன்னா வந்து மேக்சிமம் இந்த டீங்கிற எழுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பூராட நட்சத்திரம் தனுர் ராசிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோடதுல வந்து நீங்க கிறிஸ்துவ பேருங்கிறதுனால நம்ம அதை நட்சத்திரத்துக்கு பொருத்த முடியாது. சார், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது வந்து பேருக்கு வந்து இந்த கற்கள் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான கற்கள் போடணும், என்ன பலன்? அது ஜனனகால ஜாதகத்தை வச்சு இல்லை வர்ற நேரத்தில் உண்டான பிரசன்ன ஜாதகத்தை வச்சு முடிவு பண்ண முடியும். இப்போ மேக்சிமம் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸுங்கிறது அந்த 9 கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ சூரியன்னா ஆளுமை, சந்திரன்னா கற்பனா சக்தி, குருன்னா தனம் வருமானம், ராகு அது வந்து வெளிநாட்டுக்கு போகிறது, பப்ளிசிட்டி, ரொம்ப எக்ஸ்பென்ஷன், அதெல்லாம் அதை யூஸ் பண்ணுறது. இப்போ புதன் 5ஆம் எண் மரகத பச்சை, அது வந்து புத்திசாலித்தனத்தை கொடுக்கறது. 6ஆம் எண் சுக்கிரன், அது வந்து லக்ஷரியை கொடுக்கறது. 7ஆம் எண் கேது ஞானத்தை கொடுக்கறது. 8ஆம் எண் சனி, இது வந்து ஜனனகால ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆயுசு, உடம்பு, ஹெல்த்து, வெல்த்தை கொடுக்கறது. 9ஆம் எண் செவ்வாய் உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றுறது. பவளம் 9ஆம் எண். இப்போ ஜனனகால ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் இந்த கற்களை யூஸ் பண்ணி அதுக்குண்டான அந்த வைப்ரேஷன்ஸை நீங்கள் ஜாஸ்தி பண்ணி அந்த வெற்றியை நீங்கள் அடைய முடியும். போடலாம். 9ஆம் எண் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை.
சார் ஆக்சுவலா நீங்க இப்ப பிரசனம்னு சொல்றீங்களே, எனக்கு திருப்பி அந்த ஒரு சந்தேகம் வருது. இப்போ உண்மையாலுமே ஒருத்தருக்கு வந்து பிறந்த தேதி தெரியுது, வருடம் தெரியுது. ஆனா அந்த முக்கியமான நேரம் தெரியல அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இங்க வந்திருக்க அந்த டைம் வச்சு பிரசன்ன ஜாதகம் பார்க்கலாம். அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் குரு என்ற ஒரு கிரகம் மறையக்கூடாது. இப்போ நவ கிரகங்களையும் மையமா வச்சு நம்ம பிரசன்னம் போடுறோம். அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த குரு என்ற ஒரு கிரகம் அந்த லக்னம் உதய லக்னத்துக்கு 3, 6, 8, 12ஆம் வீடுகளில் இருந்தால் நம்ம அவர்கிட்ட என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், அவர்கிட்ட நீங்க போயிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்க. ஒரு 5 சிவன் கோயில்களுக்கோ இல்லைன்னா ஒரு 9 பெருமாள் கோயிலுக்கோ இல்லை வேற ஏதாவது அவர்கள் என்ன மார்க்கமோ அது சம்பந்தப்பட்ட புனித கஷேத்திரங்களுக்கோ புனித யாத்திரைகளுக்கோ போயிட்டு இல்லை ஒரு அன்னதானம் பண்ணிட்டு இல்லைன்னா ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை ஒரு சுக்கிர தோஷத்தினால வருது அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய ஸ்திரீகளுக்கு ஏதாவது மாங்கல்யம் வாங்கி தானம் கொடுக்கறது, வஸ்திர தானம் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்துட்டு திரும்பவும் 3 மாசம் கழிச்சு வாங்க. அப்போ உங்களுக்கு அந்த குரு அனுகூலமா வந்துருச்சு. 3, 6, 8, 12 மறையவில்லை என்றால் கண்டிப்பாக அந்த காரியம் நம்ம என்ன பண்றோமோ அது சித்தி ஆகும். இந்த குரு மறைகிறதுங்கிறது அவர்களுடைய கர்மத்தில் என்ன தோஷமோ அந்த தோஷத்தை காமிக்குது. கர்மம் அப்படின்னா அவர்களுடைய செயல் அல்லது காரியம். அதுல வந்து ஏதாவது அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் பண்ணியிருக்கலாம். தொடர்ந்து ஒரு 3 நாள் அபர்ஷன் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி அவர்களுடைய கர்மா என்னங்கிறத அந்த பிரசன்னம் காமிச்சிடும். அந்த கர்மத்தில் டிஃபெக்ட் இருந்தால் அது சம்பந்தமா வழிபாடுகள், தான தர்மங்கள், கொஞ்சம் எளிய நடைமுறை பரிகாரங்கள் அவர்களே செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு குரு ஃபேவரபிளா வந்துருச்சுன்னா நம்ம என்ன காரியத்தை மையமா வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோமோ அது அவங்களுக்கு சித்தி ஆகும். இந்த அபார்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. சோ இந்த மாதிரி கருக்கலைப்பு அவங்களுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ 4 மறைந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன புத்திர தோஷம். நீங்க வந்து குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தர்றது, குழந்தைங்களுக்கு பென்சில் பாக்ஸ், ஸ்கூல் பேகு, உங்க வசதி என்ன முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க தவறு செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத நீங்க மனதளவில் உணர வேண்டும். அதுதான் உங்களுக்கு முதல் ரிலீஃப். நீங்க தவறே பண்ணல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிலீஃப் கிடைக்காது. அது சம்பந்தமா இப்போ வந்து புத்திர தோஷம்னா புத்திரர்கள் குழந்தைகளுக்கு தானம் பண்றது, இல்லை யாராவது ஒருத்தங்க ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க, அவங்களுக்கு செலவுக்கு காசு இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்க போய் ஒரு ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கு புக்ஸ், நோட்ஸ், உங்க சக்திக்கு என்ன முடியும் ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்க அது சம்பந்தமான தானங்கள் பண்றது தான் உங்களுக்கு எளிய நடைமுறை பரிகாரம். பேர் வச்சு யோகத்தை சொல்லலாம். அதுவும் நாங்க வந்து மேலோட்டமா பேர் வச்சு சொல்ற மாதிரி காமிச்சுக்குவோம். ஆனா அந்த வர்ற நேரத்தினுடைய ஜாதகம் உள்ளுக்குள்ள எங்களுக்கு ஒரு ரீடிங்கா ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் ரூலிங் பிளானட். அந்த நேரத்தில் எந்த கிரகம் ஆட்சியா இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துக்கிட்டே இருக்கும். சமையக்காரன் எப்படி சமையல் பண்றான், எதை வச்சு பண்றான்னு நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட மாட்டீங்க. அந்த டிஷ் எப்படி வருது, அதுல என்ன டெக்கரேஷன் இருக்குங்கிறத மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். எங்களுக்குன்னு உள்ளுக்குள்ள பல கால்குலேஷன் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த கால்குலேஷனை நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். அதை நாங்கள் ரிவீல் பண்ணணும்னு உங்களுக்கு தேவையும் இல்லை. நீங்கள் எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்தால் நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்கத்தான் போகிறோம். உங்களுக்கு தேவை எண்ட் ரிசல்ட். அந்த ரிசல்ட் எந்த ரூபத்தில் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது புத்திசாலித்தனம். இந்த பேரு சம்பந்தமாக ஏராளமான நேம் லிஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ட்ரெண்டிங் நேம்ஸு, நட்சத்திரத்துக்கு உண்டான பெயர்கள், ஆரம்ப எழுத்த மையமாக வச்சு பேர்கள், சாமி பேர்கள் எல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி இதன் மூலம் நீங்கள் மேலும் அபிவிருத்தி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா யதார்த்தமான பதில்கள் சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். தேங்க்யூ.